திருப்பூரில் அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுதேஷ். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக திருப்பூரில் மாணவர்கள் இன்றோடு இரண்டாவது நாளாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவர்களின் இந்த தன்னெழுச்சியான போராட்டத்திற்கு இன்று காலை முதலே பள்ளி மாணவர்களும் வலு சேர்க்கும் விதமாக இங்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அவர்கள் முழக்கமாக இட்டு மத்திய அரசை கண்டித்தும் இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் தொடர்ந்து எழுச்சியை காட்டி வருகிறார்கள். இதற்கிடையே நேற்று இரவு கை குழந்தைகள் முதல் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இன்று காலை முதலே அனைத்து கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் சாறை சாறையாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பகுதிக்கு இந்த மாநகராட்சி அருகே உள்ள சாலையில் அமர்ந்து போராடும் இந்த களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாணவர்கள் அதிகரிக்க காவலர்களும் இந்த பகுதியில் அதிகமாக குவிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அந்த அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமலும் இருக்க காவலர்களும் இணையாக குவிக்கப்பட்டு வருகிறார்கள். பாதுகாப்பிற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேமராக்கள் பொருத்திய வாகனங்கள் மற்றும் தண்ணீர் பீரங்கி வாகனங்களும் இங்கு இந்த பகுதியில் களத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிடுவதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த கண்டன கோஷங்களை எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் திருப்பூரிலிருந்து சுதீஷ்.